கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். நீ இனி அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். எவ்வளோ அருமையான ஒரு வசனம் பாருங்கள். இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஏசாயா அவ்வளோ அழகாக எழுதுகிறாரு. சீயோனை சேர்ந்த மக்கள், தேவனை சார்ந்த தேவ ஜனங்கள், அவர்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். எருசலேம் தேவனுடைய இசைவனைப்பான ஒரு பட்டணம். இது தேவன் எங்கே இருக்கிறாரோ, தங்கி இருக்கிறாரோ அந்த இடத்துல தான் எருசலேமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு இருக்கிறதான உலக படத்தில் காணப்படுகிறதான இஸ்ரவேல் தேசத்தில் காணப்படுகிறதான எருசலேம் தேவன் அங்கு வாழ்ந்தாலும் கூட, ஆனால் தேவனுடைய ஜனங்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அந்த இடங்களிலே தேவனை நோக்கி ஆராதிக்கின்ற வேளையில் அதுவே அவர்கள் ஆராதிக்கிறதான எருசலேமாய் காணப்படுகிறது. அந்த எருசலேமிலிருந்து தேவன் சொல்லுகிறதான காரியம், நீ அழுது கொண்டிராய். உன்னுடைய பிரச்சனைகள் 1000 இருக்கலாம், உன்னுடைய தேவைகள் 1000 இருக்கலாம், உன்னுடைய நெருக்கடிகள் பல இருக்கலாம். அவைகள் மத்தியில் கர்த்தர் இந்த வருடத்தில் உன்னை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். இனி நீ அழுது கொண்டிராய். இதுவரைக்கும் ஒருவேளை பல காரியங்களுக்காக, உன்னுடைய மகனுக்காக, உன்னுடைய மகளுக்காக, போதை பழக்க வழக்கங்களில் இருந்து சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாத பிள்ளைகளுக்காக நீ அங்கலாய்த்து அழுது கொண்டிருந்தாலும் கூட தேவன் என்ன சொல்கிறார்? நீ அழமாட்டாய், இனி நீ அழமாட்டாய் என்று சொல்கிறார். அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உறக்கமாய் இறங்கி உனக்கு பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதை கேட்டவுடனே உன்னுடைய ஜெபங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உடனே கேட்ட மாத்திரத்திலேயே அவர் மறு உத்தரவு அளிச்சுவார். இப்படிப்பட்ட தேவனை நாம் பார்த்ததே கிடையாது. தேவனிடத்தில் நாம் எதையாவது கேட்போம் என்று சொன்னால் அவர் காது கேளாதவர் போல இருக்க மாட்டார். நாம் கேட்ட உடனேயே அவர் ஒரு மறு உத்தரவு கொடுக்கிறார். நம்ம என்னைக்கு ஜெபத்தில் இவைகளையெல்லாம் கேட்டுக்கொள்கிறோமோ அவைகளை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறோம். ஆகவே தான் புதிய ஏற்பாட்டில் சொன்னதான கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னாரே, அதே தேவன் நீங்கள் அவரை நோக்கி கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். அதோடு கூட உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்து கேட்கிற தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலே உங்களுக்கு ஏதாவது நெருக்கடிகள், பிரச்சனைகள், வியாதிகள் இருந்தால் அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே இயேசுவே, என்னை விடுவியும், எனக்கு சுகத்தை தாரும், என்னை நோக்கி பாரும் என்று கேளுங்க. உடனடியாக நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு அவர் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கார். அவரை நோக்கி நாம் இன்று கேட்போமா? நல்ல ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பவரே, நாங்கள் கேட்கிற எல்லா காரியத்துக்கும் ஆண்டவரே உடனடியாக மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் என்ன காரியத்தை கேட்டாலும் அதை தடையின்றி கொடுக்கிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய தேவைகளை சந்தியும். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.